ஹாய் ஆல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு எக்கனாமி கரண்ட் அஃபேர். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் எந்த லெவலில் க்ரோத் இருக்குது அப்படின்னு. ஸோ தமிழ்நாடோட ரியல் எக்கனாமிக் க்ரோத் என்ன, நாமினல் எக்கனாமிக் க்ரோத் என்னன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஜிடிபி பற்றி பார்க்கும்போதே நம்மளுக்கு ரியல் ஜிடிபினா என்ன, நாமினல் ஜிடிபினா என்னன்னு பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த டேட்டா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரியுதுன்னா, இருக்கிற ஸ்டேட்ஸ்லேயே தமிழ்நாடு தான் அதிகமான க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 9.69% ரியல் க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுவே நாமினலில் பார்த்தோம்னா 14.02% இருக்கு. நாமினல்லையுமே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ஸோ ரியல்னாலும் சரி நாமினல்னாலும் சரி தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்டாக இருக்கு. ஸோ 8%க்கு மேலே க்ரோத் அச்சீவ் பண்ணுற ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு ரிலேட்டடான டேட்டா. ஓகேங்களா? ஸோ இது வந்து மினிஸ்ட்ரியே, யூனியன் மினிஸ்ட்ரியே ரிலீஸ் பண்ணனால இது நம்மளுக்கு மெயின்ஸில் வந்து ஃபேக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரிலிம்ஸில் கேட்டாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 9.769, ஸோ கிட்டத்தட்ட 9.7% கரெக்டுங்களா? இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் தமிழ்நாடு அப்படின்னா 2032 to 33 இதில் வந்து நம்ம தமிழ்நாடு $1 trillion எக்கனாமியாக மாற முடியும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு மெயின்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபேக்ட். இது நம்மளோட கவர்மெண்ட் பேக்டு டேட்டாங்கனால இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்னன்னா வல்ச்சர் சர்வே. அதாவது கழுகுன்னு சொல்லுவாங்க. இந்த இறந்து போன அனிமல், அந்த மீட்டெல்லாம் சாப்பிட்ற டைப் ஆஃப் பேர்டு தான் வல்ச்சர், கரெக்டுங்களா? தமிழ்ல ஐ திங்க் பொனந்தின்னி கழுகுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட சர்வே வந்து எடுத்திருக்காங்க. பிகாஸ் கேட்டில், நம்மளோட ஆடு மாடுங்களுக்கு மெடிசன் யூஸ் பண்ணுவோம். அந்த மெடிசன்னால வல்ச்சங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வர ஆரம்பிச்சுது. அதனால இந்த பாப்புலேஷன் ரொம்ப டிராஸ்டிக்காக லோ ஆகிட்டு இருந்துச்சு. அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எடுத்த எஃபர்ட் என்னன்னா, இந்த ஆடு மாடுங்களுக்கு கொடுக்க மெடிசனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த மீட், இது இறந்து போன இந்த மீட்டை வந்து இந்த வல்ச்சர் தான் சாப்பிடுது. அப்படி சாப்பிடும்போது அது இறந்து போகுது. அதனால இந்த கேட்டலுக்கு, இந்த ஆடு மாடுங்களுக்கு கொடுக்குற மருந்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதனால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல சிங்க்ரனைஸ்டு வல்ச்சர் சர்வே, அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து இந்த சர்வே எடுத்திருப்பாங்க. அதுல நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகமான வல்ச்சர்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது டிக்ளைன் ஆகிட்டு இருந்த பாப்புலேஷன், குறைஞ்சிட்டு இருந்த பாப்புலேஷன் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் மொத்தமாக 157 வல்ச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அதிகமாக எங்கே பார்த்தாங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ், இங்கே தான் அதிகமான வல்ச்சரையும் பார்த்தாங்க. வல்ச்சரோட ப்ரீடிங் ஏரியாவாகவும் அதை பார்க்குறாங்க. பிகாஸ் அங்கே நிறைய நெஸ்ட் பார்த்தாங்க. அப்புறம் 35 பக்கம் சிக்ஸ், இதோட ஆஃப் ஸ்ப்ரிங், இதோட அடுத்த ஜெனரேஷனையும் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால முதுமலை டைகர் ரிசர்வ்ல தான் அதிகமான ப்ரீடிங் திங் நடக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இது அதிகமாக பார்த்தனால கரண்ட் அஃபேரில் இது கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் 157 வல்ச்சர்ஸ் பக்கம் பார்த்துருக்காங்க. அதில் அதிகமான ஸ்பீஷீஸ் எதுனா ஒயிட் ரம்ப்டு வல்ச்சர். இந்த டைப் ஆஃப் பேர்டு, இந்த வல்ச்சர்லேயே இந்த டைப் வந்து அதிகமாக பார்த்துருக்காங்க. 157ல் 110 எந்த ஸ்பீஷீஸ்னா ஒயிட் ரம்ப்டு வல்ச்சர். எந்த இடத்துல அதிகமாக பார்த்துருக்காங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ். ஸோ இந்த சர்வேல நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடு அதிகமாக இருக்குங்கிறது கேட்கலாம், இல்லைனா தமிழ்நாட்டில் எந்த ரிசர்வ்ல அதிகமாக இருக்குச்சுன்னு கேட்கலாம், இல்லைனா எந்த ஸ்பீஷீஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்கலாம். இந்த 3 திங்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்புறம் இந்த 3 ஸ்டேட்டும் சேர்ந்து எடுத்திருக்காங்க இந்த சர்வேவை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? அடுத்தது நைனி லேக். நைனி லேக் எங்கே இருக்குன்னா உத்தரகண்டில் இருக்கு, நைனிட்டல்ல. ஸோ நைனிட்டல்ல வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து லேக் வந்து அதிகமாக இருக்கு, 4 லேக்கு என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லேக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியானா அது வந்து நைனிட்டல்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த நைனி லேக் வந்து இப்போ இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. பிகாஸ் அங்கே வந்து அதிகமான வாட்டர் இருக்கும் எப்போவுமே. இங்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை வந்து அதிகமாக இந்த லேக்லேருந்து எடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா 4.7 ஃபீட்டுக்கு தான் வாட்டர் இப்போ வந்து இருந்திருக்கு. இது வந்து என்விரான்மெண்ட் மேலே அக்கறை இருக்க நிறையா பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த லேக் வந்து இப்படியே விட்டிங்கன்னா அது டேமேஜ் ஆயிரும், வறண்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் எந்த ஆக்ஷனும் எடுக்காதனால இப்போ பார்த்தோம்னா 4.7 ஃபீட்டுக்கு தான் வந்திருக்கு. கடந்த 5 வருஷத்துல, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் லெவல் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேக் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னா டெக்டானிக்
ஆரிஜின். அதாவது இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆனனால ஹிமாலயஸ் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்னால வந்த லேக் தான் இந்த நைனிடால் லேக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக். அதனால தான் ட்ரிங்கிங் வாட்டருக்கு இத வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நைனிடால் சிட்டில இது இருக்கு. இப்படியே போச்சுன்னா 0 லெவலுக்கு கூட இது வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. 0 லெவல்னா தண்ணியே இல்ல. இதுக்கப்புறம் இந்த லேக்னால எந்த யூஸும் இல்லாம டேவ நோக்கி இந்த லேக் போயிட்டு இருக்கு. இத வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இந்த லேக்குக்கு இன்னும் மித்தலாஜிக்கல் ஆரிஜினும் இருக்கு. என்னன்னா நைனினா ஐன்னு அர்த்தம் லோக்கல் ஏரியால. ஸோ இந்த ஹிந்து மித்தாலஜில சிவாவோட ஒய்ஃப் சதி வந்து இறந்து போய் நிறைய பீசஸா இந்தியால வந்து விழுந்திருப்பாங்க. அதுல அவங்களோட ஐஸ் விழுந்த இடம் தான் இந்த லேக் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு ரிலீஜியன் சிக்னிஃபிகன்ஸும் இருக்கு இந்த லேக்கை பார்த்துக்கிறதுக்கு. அது போக ஸ்கந்த புராணம் அப்படிங்கிற புக்லயுமே இந்த லேக்கை பத்தி கொடுத்துருக்காங்க. அதனால இதுக்கு ரிலீஜியஸ் பெனிஃபிட்டும் இருக்கு, ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்டும் இருக்கு. ஏன்னா இங்க அந்த சிட்டியில இருக்கிற வாட்டர் நீடை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணுது. அதனால இந்த லேக் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது ரொம்பவே இஷ்யூ ஆகும். அதனாலதான் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பீப்புளும் சொல்றாங்க, கோர்ட்டும் இப்போ வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பட் எஃபர்ட்ஸ் வந்து இதை ரெப்ளனிஷ் பண்ற அளவுக்கு இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க, கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்னன்னா ராஜராஜ சோழவன் அந்த டைம் பீரியடை சேர்ந்த ஒரு கல்வெட்டு. எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மதுரையில இருக்க மேலூர்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் மதுரைனாவே பாண்டியா கிங்டம்னு. ஸோ பாண்டியா கிங்டமோட கேபிட்டல் தான் மதுரை. அங்க வந்து நம்மளுக்கு ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு ராஜராஜ சோழா டைம்ல. என்ன பேர்லன்னா அந்த டைட்டில் யாருக்கு இருக்குன்னா ராஜராஜ மும்முடி சோழா அப்படின்னு இருக்கு. இந்த மும்முடி அப்படிங்கிறது பாண்டியாஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாண்டியாவோட கேபிட்டல்ல கிடைச்சிருக்கு. ஆனா சோலாஸோட இன்ஸ்கிரிப்ஷன். ஆனா பாண்டிய கிங்ஸை எப்படி கூப்பிடுவாங்களோ அது மாதிரி சோழா கிங்க கூப்பிட்ட மாதிரி இந்த கல்வெட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் இது யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்வெட்டுல இன்னொரு பேரும் வருது. அது என்னன்னா வீரநாரண பல்லவராயன். இவங்க வந்து இந்த இடத்த கமாண்டர் இந்த இடத்த கேப்சர் பண்ணி ரூல் பண்ணதான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு என்ன கொஸ்டினா வரும்னா பிளேஸ் வரும், எந்த கிங்கோட டைம் பீரியட்னு வரும், அடுத்தது இந்த கல்வெட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டேட்டுக்கு வந்து கேட்பாங்க. அடுத்தது இந்த புதுசா இந்த யூனிக்கா இருக்கிற பேர், இந்த பேரு கொடுத்து இது எந்த கல்வெட்டு எந்த ஊர்ல கிடைச்சது அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த 4 டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது லாஸ்டா ஒரு ரிப்போர்ட். இது வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கு தான் மெயினா யூஸ் ஆகும். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த மினிஸ்ட்ரி கொடுத்த ஒரு ரிப்போர்ட் தான் இது. இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா மென் அண்ட் விமனுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்சஸ் ஓவியஸ்ல இண்டிகேட்டர்ல எப்படி இருக்கு, அதாவது செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் எப்படி இருக்கு, ஹெல்த் எப்படி இருக்கு, லிட்ரஸி ரேட் எப்படி இருக்கு, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குன்னு ஜெண்டர் வைஸ் 2 பேத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு ரிப்போர்ட் தான் இது. நம்மளுக்கு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே இருக்கு. அதுலயுமே நமக்கு டீட்டெயில்ஸ் இது கொடுக்குறாங்க. செக்ஸ் ரேஷியோ, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் இது எல்லாமே தராங்க. ஆனா இந்த இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் சர்வே எடுத்திருப்பாங்க. இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல கம்மியான ஆளுங்க கிட்ட தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ரொம்ப இப்போ உங்களுக்கு நேஷனல் ஹெல்த் சர்வேல இருந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான டேட்டா தான் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வீடு வீடா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுவே இந்த மினிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டேட்டா எடுப்பாங்க. ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதனாலதான் இந்த ரிப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல இருக்கிறது வந்து நம்மளுக்கு மெயின்ஸ்ல வந்து யூஸ் ஆகும். ஃபேக்டா ஓகேங்களா? என்ன இருக்குன்னா செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் பார்த்தோம்னா அர்பன் ஏரியால தான் அதிகமா இருக்கு, 910 இருக்கு. ரூரல் ஏரியால 907 இருக்கு. அதுவே மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் பார்த்தோம் அப்படின்னா 122 இருந்துச்சு எப்போ 2015 இருந்து 17 வரைக்கும். அதுவே 2018 இருந்து 20 வரைக்கும் பார்த்தோம்னா 97 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி லிட்ரஸி ரேட் பார்த்தோம்னா ஃபீமேலை விட மேலுக்கு தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கேரளால தான் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் படிச்ச மேலுக்கும் படிச்ச ஃபீமேலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அதுவே ராஜஸ்தான்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படிச்ச மேலுக்கும் படிச்ச ஃபீமேலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதாவது 100 மேல் வந்து கேரளால படிச்சிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 98 விமன் வந்து படிச்சிருப்பாங்க. அதுவே ராஜஸ்தான்ல 100 மேல் படிச்சிருக்காங்கன்னா ஒரு 20 ஃபீமேல் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியுதுங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் கம்மியா இருக்கிறது எங்க? கேரளால. அதிகமா இருக்குது ராஜஸ்தான்ல. ஓகேங்களா? அதுதான் லிட்ரஸி கேப்னு சொல்லுவாங்க.
அதேமாதிரி பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுல 39% பேங்க் அக்கௌண்ட் யாரோடதுன்னா ஃபீமேலோட தான் இருக்கு. இருக்கிற டெபாசிட்ல 39.7% ஃபீமேலோட டெபாசிட்ஸா இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அந்த மாதிரி டாபிக்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பேங்க் கிட்ட ₹100 இருக்குன்னா அதில் 39.7 ஃபீமேல் கிட்ட இருந்து வந்திருக்கும், பேலன்ஸ் மேல் கிட்ட இருந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்றும் இல்லை, மெயின்ஸுக்கு ஃபேக்டா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் இதை. அவ்வளோதான் இன்னைக்கு கரண்ட் அஃபேர். நம்ம இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.